அறிவை எடுத்தோம்னா ரெண்டு பக்கம் இருக்கு, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொல்லுவோம். சரியா? லெஃப்ட் பிரெயின் எடுத்தோம்னா லாஜிக், வேர்ட்ஸ், லிஸ்ட், நம்பர்ஸ், அனாலிசிஸ், அகாடமிக், இந்த படிப்புன்னு எதாவது சொல்றோமோ அது எல்லாமே லெஃப்ட் பிரெயின்ல வரும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. படிக்கிற பசங்களாம் லெஃப்ட் பிரெயின்ல பயங்கரமா லாஜிக், வேர்டு, மேத்தமேட்டிக்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாமே லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சரியா? ரைட் பிரெயின் என்ன பண்ணுன்னா சவுண்டு, ரிதம், கலர், டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்னா என்ன தெரியுமா? பகல் கனவு. எத்தனை பேர் காண்றீங்க இப்போ? எல்லாம் பகல் கனவுல தான் இருக்கீங்க. இருக்கிற ஆள் இருக்கிறது மட்டும் தான் இங்க, ஆனா வேற எங்கேயோ. அவேர்னஸ், எமோஷன், இது எல்லாமே நமக்கு ரைட் பிரெயின்ல இருந்து வரும். சரியா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் லெஃப்ட் பிரெயின் ஆளுங்க இங்க இருக்கீங்க? ரைட். ஓகே. லெஃப்ட் பிரெயின் ஆளுங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஞாபகம் பண்றது பிடிக்கும், மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கும், அப்புறம் வந்து எழுதுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? இருந்தவன் கையை தூக்கணும் கூட கை தூக்கல. சரி. ரைட் பிரெயின் ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பாட்டு பிடிக்கும், அவங்களுக்கு ஜாலியா இருக்கிறது பிடிக்கும், ரிதம் போட்டா சும்மா டங்கடக்கன ரிதம் அடிப்பாங்க. அப்புறம் அவேர்னஸ், எமோஷன் எல்லாமே. எத்தனை பேர் இருக்கீங்க ரைட் பிரெயின்? தூக்கும் கைய. எல்லாம் ரைட் பிரெயின் தான். ரைட். இப்போ பிரச்சனை இங்க என்ன? உனக்கு பிரெயின் இல்லாம இல்ல, பிரெயின் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் ஹெவியா வேலை செய்யுது, அவ்வளவுதான் மேட்டர். சரியா? இப்ப நீ என்ன பண்ணணும், ரைட் பிரெயின்ல இருக்கிற விஷயத்தை லெஃப்ட் பிரெயின்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி நீ ரைட் பிரெயினோட மேட்டரா கன்வெர்ட் பண்றதுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ வந்து டாப் கிளாஸா போயிட போற. அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சுதா? இப்போ ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. நான் கவிதையை எழுதும்போது, கதையை எழுதும்போது அது வந்து உனக்கு வந்து புக்கில் வருது. ஆனால் அதே நீ பாட்டா பாடும்போது எத்தனை பேருக்கு வந்து சினிமா பாடலாம் அப்படியே ஞாபகம் இருக்கும்? ஒரு தடவை கேட்டா போதும் சார் அப்படி பிடிச்சிப்பேன் நான் அப்படின்னு. ரைட்டா? அது ஏன் அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கு? ஆனா இதே நான் ஒரு கவிதையை எழுதி கொடுத்து இதை மனப்பாடம் செய்தார் போல் குரலை எழுதுக அப்படின்னா கஷ்டம். புரியுதா மேட்டரு? ரெண்டு பிரெயினும் வந்து ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விதமான வேலைகளை செஞ்சு நம்ம அதை நிறைய பழக்கப்படுத்திருப்போம். பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். நமக்கு அப்படியே இருந்து நம்ம முக்காவாசி இந்த ரைட் பிரெயின்ல இருந்துட்டோம். அப்புறம் எமோஷனலா எத்தனை பேர் இருக்கீங்க? சார் பயங்கர எமோஷன் ஆயிடுவேன் சார் அப்படின்னு. அது எல்லாமே ரைட் பிரெயின் தான். ஆனா இப்ப நான் சொல்ல போறதுதான் மேஜிக். என்னன்னா இப்ப இந்த ரைட் சைட்ல நான் எழுதிருக்கேன்ல, இந்த